நான் தான் உங்கள் கில்லர் க்ளவுன் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐரஸ் கேரக்டர் வச்சு இன்றைக்கி ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் ஒருத்தனை நாக் அடிச்சிட்டா, அப்புறம் இன்னொருத்தனையும் அவனே முடிச்சிட்டான். அதுங்காட்டி நம்ம ஃபஸ்ட் ரவுண்டையும் வின் பண்ணிட்டோம். இப்போ நேராக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். செகண்ட் சேனலில் இன்னும் ஒரு வீடியோவுமே போடலை. போட்டதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா செகண்டு ரவுண்டு வந்தாச்சு. அப்புறம் திரும்பவும் நம்ம டீம்மேட் ஒருத்தனை கொண்டுருவான். இப்போ நான் இவனை கொல்ல பார்ப்பேன், ஆனால் நம்ம மேலே வீசிகிட்டே இருப்பான், நம்ம செத்துருவோம். நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா அவனை பார்த்துருவான், அப்புறம் போய் அடிப்பான், இங்கே நின்றுட்டே இருப்பான். அப்புறம் அடித்து நம்ம டீம்மேட்டே இந்த ரவுண்டையும் வின் பண்ணி கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு நம்மளுக்கு லக்கி இல்லாதங்காட்டி நம்ம தோத்துட்ருந்தோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு அடுத்த ரவுண்ட் எல்லாமே சூப்பராக ஆடுவோம், நீங்களே பாருங்கள், ஓகேவா? பார்த்திங்கன்னா தெரியாமல் என்னென்னு பார்க்குறதுக்கு தெரியாமல் சும்மா போட்டு விட்டுட்டேன், நம்ம மேலேயே விழுந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு டேமேஜ் வேறு விழுந்துடும். இந்த ரவுண்டில் தான் தரமான ஹெட் ஷாட்ஸ்லாம் விழுங்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு லைக்கை கொடுத்துருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் லைக்கை கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் அவனை பார்த்துருவேன், சுட்டுருவேன். அப்புறம் ஃப்ளாஷ் ஃபீஸ் போட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தேன். சரி, எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம தான் ஐரிஸ் சேலஞ்ச் பண்ண வந்திருக்குமே அந்த கேரக்டருக்கு. அதுங்காட்டி இங்கே நம்ம டீமெண்ட் அடிச்சுட்ருப்பான். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேரக்டரை போட்டு அடிச்சுட்ருப்பேன். ஆனால் ஒரு டேமேஜுமே உன் மேலே விழுகாது, ஆனால் க்ளோவில் உடச்சிரும். இந்த இடத்துல ரெஸ் அடித்து அவனை ரெண்டு புல்லட்லேயும் முடிச்சிடுவேன். அந்த பக்கம் நம்ம டீமெண்ட்டை முடிச்சிடுவோம். இந்த பக்கம் இவன் ஒழிஞ்சிட்ருப்பான். தாளமானே வச்சு விட்டு இந்த ரவுண்டி நம்ம ஜெயிச்சிட்டோம். மஜா அழகா ப்ரோ பிளேயர், இந்தியன் ப்ரோ பிளேயர் ப்ரோ, உன்னாலலாம் என்ன அடிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா 4th ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஏன் ப்ரோ ஸ்பெக்டர்லேருந்தே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா விளாண்டுருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணோன்னா நல்லா இருக்குங்க ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு லேக் ஆகும் ரெக்கார்ட் பண்ணும்போது. அதுங்காட்டி தான் நான் பார்த்திங்கன்னா ஸ்பெக்டர்லேருந்தே வீடியோ போடுறேன். இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறது கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃபீஸை போட்டு நான் ரஷ் அடிச்சிடுவேன். இந்த க்ளோவல் கேரக்டர் விழுகாது. இந்த இடத்துல மறந்துட்டுப்பான், அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துரும். ஹெட் ஷாட் வைக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஹெட் ஷாட் விழுந்துடும். எப்படியோ ஒரு வழியாக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக சீன் போட்டு கிடப்பேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போன மாதிரி அப்படியே நின்றுட்டுருப்பான். இந்த ரவுண்டில் தான் தரமான 2 ஹெட் ஷாட் விழுவோம். நீங்களே பாருங்கள், 1v2 பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் நான் சீன் போட்டிருப்பேன் சும்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா கன், நம்மளுக்கு பிடிச்ச கன்னே என்னோடய கன்னையவே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த ரவுண்டை வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். போன வீடியோலையும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு டேமேஜ் கொடுத்துருவேன். அப்புறம் சரி ஃப்ளாஷ் ஃபீஸை போடுவோமேன்னு போடுவேன். சரி இந்த கேரக்டர் போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளை அடிச்சிருவான். சரி க்ளாவல் போடுவேன்னு பார்த்தா கீழே போடுற இன்னும் ஒரு 9 டேமேஜில் தப்பிச்சிட்டேன். சரி மெடிக் சுற்றிட்டு அந்த பக்கம் போயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் ரஷ் அடிச்சிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் அவன் நின்றுட்டுருப்பான். அவனை தலை மேலே வச்சு விட்டேன். ஆனால் அவனுக்கு நிறைய டேமேஜ் விழுந்துச்சு. 106 3 தான் விழுந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு 5 டேமேஜ் விழுந்துடும் எப்படியோ. ஆனால் ரொம்ப லாங் ரேஞ்சில் இருந்தங்காட்டி 5 டேமேஜ் தான் விழுந்து. சரி ஸ்மோக் கிரேனேட் தூக்கி போட்டு ரஷ் அடித்து அடிப்போன்னு சொல்லி போனால் அங்கே இடத்துலேருந்து ஓடிடுவான். ஓகே, இந்த இடத்துல 7 விழுந்துரும். அப்புறம் சரி போய் ரஷ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ் அடித்து தலை மேலேயே வச்சு விடுவேன். அப்புறம் டேமேஜ் கொடுப்பேன். அப்புறம் நம்ம மேலேயே க்ளோவல் போடுவோம். அப்புறம் கிட்ட போய் தலை மேலேயே வச்சு விட்டு முடிச்சிடுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுவீங்க. ஓகே, இந்த வீடியோ அளவுதான். பாய் காய்ஸ்.